என்னங்க இது இப்படி மைக் செட் போட்டு பேச வேண்டிய விஷயமா இது? இதான் பிரச்சனை. பொம்பளை விஷயம் வெளியில கூடாது, அசிங்கம் கேவலம் அப்படின்னு வீட்டுக்குள்ள வச்சு தானே எல்லா பிள்ளைகளும் இந்த நிலைமைக்கு வச்சிருக்காங்க. ஒவ்வொரு வீட்டாளுகளும் இப்படி வீட்டுக்குள்ள பிள்ளைகளை மறைச்சு வைக்க போயிட்டா ஒவ்வொரு பிள்ளைகளும் தப்பான முடிவு எடுத்துருங்க. ஏன் இந்த பிள்ளைகளை வீட்டுக்குள்ள மறைச்சு வச்சு வாழ வைக்கணும்? நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரியோ நீங்க எல்லாம் வாய்க்கு வந்த மாதிரி பேசுற மாதிரி எல்லாம் என் மகன் எந்த தப்பு பண்ணல. ஏதோ மகளோட கஷ்ட காலம் சொந்தக்காரன் என்ற பேர்ல ஒரு குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி விரிச்ச வலையில என் மகன் ஈஸியா விழுந்துருச்சு. எங்களுக்கு ஏதோ நல்ல நேரம் கஷ்டப்பட்டு என் குடும்பத்தை எல்லாரும் சேர்ந்து அந்த வலையில இருந்து என் மகளை வீட்டுக்கு கொண்டு வச்சிருக்கோம். எங்க மொத்த குடும்பமும் என் மகன் எடுத்து நிக்கிறான். இப்ப வரைக்கும் என் மகன் சந்தோஷம் மத்திய எங்க வீட்டுல கூட இருக்கு. என் மகன் நேர்மையான பிள்ளையா இருக்க போயிட்டா தப்பு பண்ண அயோக்கிய மேல கேஸ் கொடுத்து அவன் இப்ப ஜெயில இருக்கான். அவனை எல்லாம் அப்படி சீக்கிரம் விட்டுற மாட்டான். என் மகளை இப்படி கஷ்டப்படுத்த விட்டுருவோம் நினைச்சிருக்கீங்களா? கடைசி வரைக்கும் கேஸ் நடத்தி அவனை வாழ்நாள் முழுவதும் ஜெயிலே கண்டிப்பா உட்கார வைப்பேன். எதுக்கு இப்ப மைக்க போட்டு ஊர்வலமே கேட்கிற மாதிரி பேசிக்கிறீங்களா? என் மகளுக்கு நடந்த ஐடியா இனிமேல் இந்த ஊர்வலத்துல எந்த பிள்ளைக்கு நடக்க கூடாதுன்றதுனால இந்த ஊர்காரங்களுக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். அந்த ஊர்காரங்களை பத்தி தப்பு தவறா பேசுனதுல யாரும் கூட வம்பு எடுத்ததுல சண்டை எடுத்ததுல இவ்வளவு நீதியா நேர்மையா வாழ்ந்துட்டு என்கிட்டயே என் மகன் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்து என்கிட்ட சொல்றதுக்கு பயந்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் ஊர்ல இருக்க பொம்பளை பிள்ளைகளை பத்தி அவதூறா பேசுறீங்கல்ல, அது எல்லாத்தையும் உங்க வீட்டுல இருக்க பொம்பளை பிள்ளைகளை கேட்டு தானே இருக்காங்க. நாளைக்கு அவங்களுக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்க, அது உங்ககிட்ட சொல்றதுக்கு அந்த பிள்ளைகளுக்கு தைரியம் வருமா? இனிமேலாவது உங்க வீட்டு பிள்ளைகளை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சாது அடுத்த வீட்டு பிள்ளைகளை பத்தி தரக்குறா பேசுறது போறது பேசுறது கொஞ்சம் குறைங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கொடுக்கணும். தப்பு பண்ணிச்சு வீட்டுக்குள்ளே போட்டு அடைச்சு வச்சு ஆட்டக்கூடாது. நேர்மையான பிள்ளைகளை ஏன் வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சு மறைச்சு வச்சு வாழ்றீங்க? அரைச்சி யாரும் கருத்து இருக்கல, யாரும் முன்பட பேசல, யாருக்கு எந்த துரோகமும் பண்ணல. அடுத்தவங்க குற்றம் குறை சொல்ற மாதிரி என் மகன் அரைச்சி ஒரு நாள் கூட நடந்துகிட்டது கிடையாது. இந்த அநியாயம் பண்ணது தப்பு பண்ணது பூரா இந்த குமர வேலைன்றவன். இந்த ஊருக்குள்ள பெரிய பணக்காரங்க பேசிக்கிறாங்கல்ல, அந்த சக்தி வேலை முத்து வேலோட பையன் தான் இந்த குமர வேலைன்றவன். அத அடிச்சு மூச்சு. டேய் இருடா. அத பேசிட்டு போறா. கொஞ்சம் பொறுமையா தான் இரு. சும்மா பேசிட்டு போறா. இனிமேல் யாராவது குற்றம் குறை ஏதாவது கேட்கறா இருந்தா நேரா போய் அவன் வீட்டுல கேளுங்க. ஊர்காரங்கெல்லாம் இப்படித்தான் போலி தரமா பிள்ளை வளர்ப்பாண்டி முத்து வேலை சக்தி வேலை குடும்பத்தை பார்த்து நாக்க பிடிக்கிற மாதிரி கேளுங்க. வெட்டிட்டு மகன் அரைச்சி வீட்டு பொம்பளை வீட்டு கேள்வி மேல கேள்வி எடுத்து அவன் மனசை கஷ்டப்படுத்தலையா? இந்த பாண்டியில பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும்.